Hey guys, welcome back to Akshay Analysis and V2R Media. ஸோ இன்றைக்கி வேக்கப்பே பயங்கர வைப்பாக இருந்துச்சுங்க. நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த சாங்கு போட்டாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டெப்பு எல்லோரும் பண்ணாங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இதில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட், பயங்கரமான மொமெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்ம பவித்ரா ஜன்னி ஒரு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் தலைவர் தாண்டா எங்களுக்கு சூப்பர் ஸ்டார், அந்த ஒரு வரிகளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. ரைட்டு, கேப்டன் விஷால் பதவி ஏற்கும் நேரம் வந்துச்சு. அண்டு அதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரஞ்சித் சார் காலில் விழுற மாதிரி ஒரு இது பண்ணிப்பார். சீரியஸாக ஒரு கைண்டு கெஸ்டர் ஃப்ரம் விஷால்னே சொல்லி ஆகணும். மிஞ்சி போனால் அவரோட நான் ஒரு 20 வயசுக்கு மேலே கொஞ்சம் பெரியவராக இருந்திருப்பார். பட் அதுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து காலில் விழுதலாம் சம்திங் சூப்பர். ஸோ இவரோட கேப்டன்சியில் இந்த வாரம் எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த மாதிரி. ஆல்ரைட், இந்த நாமினேஷன் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த அருண் அண்டு முத்து சும்மா அல்டிமேட்டு, கிட்டத்தட்ட ஒரு கோல்டு வார், ஒரு ஃபேஸ் ஆஃப், வாட் எவர் வேணால் சொல்லலாம். பட் ஹெல்த்தியாக இருக்குது நிஜமாவே, அதை சொல்லிக்கலாம். ஆனால் இந்த கதையில் இவங்க ஹீரோ இவங்க வில்லன்னு இருந்தால் ஓகே, நமக்கு ஒரு இவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிக்க மாட்டாங்க சொல்லலாம். 2 பேருமே இந்த கதையில் ஹீரோ, 2 பேருமே அவங்க ஆங்கிளில் பார்த்தா நல்லவங்க தான். நம்ம அருண் முத்துக்குமரனை பார்த்துட்டு கான்ஃபிடன்ஸை தாண்டி ஓவர் கான்ஃபிடன்ஸாக போயிட்டுருக்கோன்னு தோணுதும் போது அவன் ஒரு மாதிரி சிரிச்சு ரியாக்ட் பண்ணதாக இருக்கட்டும். முத்துக்குமரன் சொல்லுவார், இந்த நம்ம தப்பை ஏற்றுக்காமல் இருப்பார், அது ஒரு ஹெல்த்தியான விஷயமே கிடையாது எதுக்குமே, கான்வர்சேஷனுக்கும் சரி இதுக்கும் சரி அப்படின்னு. ஒரு லோ பட்ஜெட் அந்த ஒரு ஆரி அண்டு பாலா அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்த மாதிரி கூட ஃபீல். ஆனால் அது எக்ஸ்ட்ரீமு, அதோட ஒரு லோ பட்ஜெட் வெர்ஷன், இல்லை அதோட ஒரு கூல் வெர்ஷன் அப்படி கூட சொல்லிக்கலாம். அண்டு ஜாக்லின் ஆடுறது நிஜமாவே பாவமாக தான் இருக்குது. ஏன் பாழ விட்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் வருது. என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆல் அபவுட் த கேம். ஃபைன். அதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட் டாஸ்க் வச்சாங்க பாருங்களேன். சீரியஸாக இதுதான் மொமெண்ட் ஆஃப் த டே. நிஜமாக இது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வைப்பாங்க, நானே பார்த்துருக்கேன். ஆனால் சூப்பராக ஒரு மாதிரி எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. விளையாடுறவங்க தாண்டி அது டிவியில் பார்க்குறவங்க ஆப்வியஸ்லி, அந்த ஹவுஸ்மேட்ஸ் அதை பார்க்குறவங்க ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. இந்த ராணாவுக்குலாம் அந்த பிஸ்கெட் மிஸ் ஆகும்போது முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இந்த விழுந்து சிரிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாவே இவர் விழுந்து இன்றைக்கி சிரிச்சார். இதில் பிக் பாஸும் அதில் கலந்துட்டார் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒன்லி பிஸ்கெட், என்ஜாய் யுவர் பிஸ்கெட்னு நல்லா இருந்துச்சு அதெல்லாம். ரைட்டுங்க, ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி ஆட்டம் ஒரு மாதிரி சூடு பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். இந்த எபிசோடில் இதுக்கு மேலே நான் வளவலான்னு எதுவும் இழுக்க விரும்பலை. இட்ஸ் ஒரு அக்ஸை சைனிங் ஆஃப்.